வணக்கம், நான் உங்கள் மோகனா. 16/8/2025 சனிக்கிழமை மாலை மலர் செய்திகள். வாங்க போகலாம். தொடர் விடுமுறையால் புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். புதுச்சேரி ஆகஸ்ட் 16 தங்கு விடுதிகளின் அறைகள் கிடைக்காமல் தவிப்பு. புதுச்சேரி வார இறுதி நாட்கள் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் விரும்பும் பட்டியலில் உலகிலேயே புதுச்சேரி 2ஆம் இடத்தையே பிடித்துள்ளது. அதனால் சுற்றுலா வருவோரை மேலும் கவருவதற்காக மத்திய மாநில அரசுகள் புதுச்சேரியில் பல்வேறு சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் சுதந்திர தினத்தையொட்டி தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறையை கொண்டாட புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். அண்டை மாநிலங்களான கேரளா, ஆந்திரம், கர்நாடகா மாநிலங்கள் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள சுற்றுலா தலங்களும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியில் வழக்கத்தை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். அதோடு மாகாண் அரவிந்தர் பிறந்த நாளையொட்டி வட மாநில சுற்றுலா பயணிகளும் மகான் அரவிந்தர் பிறந்த நாளையொட்டி வட மாநில சுற்றுலா பயணிகளும் புதுச்சேரி வந்துள்ளனர். இவர்கள் பெரும்பாலும் நகர பகுதியில் உள்ள ஆசிரம விடுதிகளில் தங்கியுள்ளனர். அறைகள் கிடைக்காமல் நகரம் முழுவதும் உள்ள சாதாரண விடுதி முதல் நட்சத்திர விடுதி வரை சுற்றுலா பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இதனால் நகரம் மற்றும் கடற்கரை ரிச்சார்டுகளில் அறைகள் கிடைக்காமல் சுற்றுலா பயணிகள் தவித்தனர். இதனால் நகரம் மற்றும் கடற்கரை ரிசார்ட்டுகளில் அறைகள் கிடைக்காமல் சுற்றுலா பயணிகள் தவித்தனர். இதனால் பலர் தமிழக பகுதியான கடலூர் மற்றும் விழுப்புரத்தில் தங்கும் அறை எடுத்து தங்கி புதுச்சேரி வந்தனர். ஓட்டல்களில் உணவு அருந்தும் சுற்றுலா பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் நகரில் உள்ள சாலையோர உணவகங்களில் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரி நகர பகுதியில் பல மாநிலங்கள் சேர்ந்த கார்கள் உலா வருகிறது. இதனால் ராஜீவ்காந்தி சந்திப்பு, கிழக்கு கடற்கரை சாலை, வழுதாவூர் சாலை, திண்டிவனம் விழுப்புரம் சாலை, காமராஜர் சாலை, நேரு வீதி, அண்ணா சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒவ்வொரு இடத்தையும் கடந்து செல்ல அரை மணி நேரம் க்கும் மேலானது. வாகனங்களை ஊர்ந்து சென்றன. கடற்கரை சாலை, பாரதி பூங்கா, ஆசிரமம் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. பாரதி பூங்கா, ஆசிரமம், விநாயகர் கோவில், நொனம்பாக்கம், படகு, குழமம், பாண்டி, மெரினா, ஈடன் கடற்கரை உள்பட சுற்றுலா தலங்கள் உள்ளன. பயணிகளின் வருகையால் நிரம்பி வழிந்தது. நேற்றைய தினம் தமிழகத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு டாஸ்மாக் மது கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இதனால் தமிழகத்தின் அண்டை மாவட்டங்களில் இருந்து மது அருந்த ஏறாமல் புதுச்சேரி குவிந்தனர். அனைத்து மது கடைகளிலும் மது வாங்க கூட்டம் அலைமோதியது. ஏன் சென்னையிலே வித்துக்கிறாங்க, இதுல வரும் புதுச்சேரியில போய் தான் வாங்குறாங்க. நான் ஆட்டோல நேற்று வரும்போது KK நகர்ல அழகா திறந்து வச்சுக்கின்னு சரக்கு ஓட்டினுங்கிறாங்க. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நன்றி.